கந்தன் அடிமை, கந்தனுக்கே அடிமை, ஒரு அடிமை இருக்கணும் அப்படின்ற மாதிரி நான்லாம் கந்தனுடைய அடிமை தான். அவரை பேருக்கு முன்னாடி அந்த பேரை வச்சுக்கிட்டாரு, நாங்கள் வச்சுக்கல, அவ்வளோதான் வித்தியாசம். முருகனுடைய திருவருள் கண்டிப்பாக அவருக்கு எப்போவுமே நிரந்தரமாக இருக்கக்கூடியது. ஜோதிடத்தில் தெய்வ பக்தி எவ்வளோ ஒரு சிறப்பான விஷயமோ, தெய்வ பக்தி இல்லைன்னா ஜோதிடம் இல்லை, ஜோதிடம் இல்லைன்னா தெய்வ பக்தி கிடையாது. அப்போது அதை பற்றி நம்மகிட்ட ரொம்ப அழகான விஷயங்களை பேச வராரு நம்முடைய அன்பு சகோதரர் TM சவுந்தரராஜன் அவர்கள். செந்தூரான அறக்கட்டளையின் சார்பாக பேச வருமாறு அன்புடன் அழைக்கிறேன். சேந்தனை கந்தனை செங்கோட்டு விற்பனை செஞ்சுடர் வேல் வேந்தனை செந்தமிழ் நூல் விரித்தோனை விலங்குவள்ளி காந்தனை கந்த கடம்பனை கார் மயில் வாகனனை சாந்துணை போதும் மறவாதவர்க்கு ஒரு தாழ்வெள்ளையே வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்குமே செந்தில் நகர் சேவகா என்று திருநீறு அணிவோர்க்கு மேவு வாராதே வினை. செந்தூரான் அறக்கட்டளையிலிருந்து இன்னைக்கு அண்ணன் கூப்பிட்டது ரொம்ப சந்தோஷம். ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் அப்படின்னா, கலைகள்லேயே உயர்ந்த கலையில் ஒன்றான ஜோதிட கலையை எடுத்து செய்கிறதே ஒரு மிகப்பெரிய ஒரு வேலை. அந்த வேலையை அண்ணன் அவருடைய கான்ட்ரிபியூஷனை அதிக அளவு கொடுத்துட்ருக்கிறாரு அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அடியனுக்கும் இந்த சிறிய வாய்ப்பை கொடுத்ததுக்கு முதல்ல அண்ணனுக்கு வணக்கத்தையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். எல்லாருமே ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் வாய்ப்பு இருக்கிறவங்களுக்கு தான் அது உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு சில வகையில் உண்மைதான். ஏன்னா எதுக்குமே பிராப்தம் வேணும். ஒரு சின்ன ஒரு பொட்டி கடைக்கு போகிறது கூட பிராப்தம் வேணும்னு தான் சொல்லுவாங்க ஜோதிடத்தில். அந்த வகையில் நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு ஜோதிடத்துக்குள்ளே நம்ம இருக்கோங்கிறதே மாபெரும் ஒரு புண்ணியமான ஒரு விஷயம்தான். ஸோ இந்த இடத்துல 2ஆம் பாவகத்தை பற்றியும் 11ஆம் பாவகத்தை பற்றியும் அண்ணன் பேச சொல்லியிருந்தார். ஆக்சுவலாக நான் ஒரு கான்ட்ரவர்சியான சப்ஜெக்ட் எடுத்து வரலான்னு தான் பார்த்தேன், திருமண பொருத்தத்தை பற்றி. அண்ணன் அது இல்லை, கொஞ்சம் விபரீதமாக முடிஞ்சிரும்ப்பா, வேண்டாம் அப்படி. ஏன்னா ஜோதிடர்களுக்குள்ள எல்லாத்துக்கும் ஒவ்வொரு கருத்து இருக்கும். யார் வேணாலும் அவங்களுடைய அனுபவத்தின் சார்ந்து அவங்க கருத்துக்களை பதிவிடலாம், தப்பு கிடையாது. விவாதம் ஆரோக்கியமாக இருக்கணும். ஆனால் ரொம்ப ஆக்ரோஷமாக நான் சொல்கிறது தான் சரிங்கிற அளவுக்கு இருக்கக்கூடாது. கடவுளுடைய அனுகிரகத்தில் இது வரைக்கும் அஃபீஷியலாகவே ஒரு 25,000 ஜாதகம் 12 வருஷத்தில் பார்க்குற பாக்கியம் அடியனுக்கு கிடச்சிது. அதன் அடிப்படையில் என்னுடைய அந்த அனுபவத்தின் ரீதியாக எதெல்லாம் ஓரளவுக்கு ஒரே மாதிரி பாயிண்ட்டாக வருதோ அதைத்தான் நான் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வரேன். போகிற இடத்துல அதையும் நம்ம ஷேர் பண்ணிட்டு வரோம். அந்த வகையில் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் பகிர்ந்து சொல்கிறேன். அதே மாதிரி காலையில் மணிமேகலை அக்கா பேசினாங்க, அதுக்கப்புறம் அண்ணா எல்லாம் பேசினாங்க. அவங்கவுங்க கருத்தை தெரிவிச்சிருக்காங்க, எல்லாத்தையும் நம்ம அப்ளை பண்ணி பார்க்கலாம். இப்போ எனக்கு தெரிஞ்ச கருத்துக்களை நான் பதிவிடுறேன். பொதுவாக 2ஆம் இடம் அப்படின்னாவே தனம், குடும்பம், வாக்கு, அடிப்படை கல்வி, செல்வாக்கு. செல்வாக்கு பொதுவாக என்ன சொல்லுவாங்க, பணத்தை வச்சு சொல்லுவாங்க, இல்லை வேறு ஏதாவது ஒரு அமைப்பை வச்சு சொல்லுவாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் 2ஆம் பாவகத்தை வச்சு தான் செல்வாக்கே. இப்போ ஒரு பஞ்சாயத்து தலைவர் இருக்கிறாரு, அந்த பஞ்சாயத்து தலைவருக்கு பணம் காசு அதெல்லாம் கூட இருக்காதுன்னு வச்சுக்கோங்க. ஆனால் அவர் சொன்னால் கரெக்டாக இருக்கும்பா அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அதுக்கு 2ஆம் இடம் பலமாக இருக்கணும். லக்னம் தேவை தான், ரொம்ப முக்கியம். எஞ்சான் உடம்புக்கு தலையே பிரதானம். ஆனால் 2ஆம் அதிபதி மட்டும் கொஞ்சம் வலுவாக இருந்தாருன்னு வச்சுக்கோங்க, ஆட்சி உச்சமாக இருக்கிறாரு, இல்லை லக்னாதிபதியோடு சேர்ந்து இருக்கிறாரு, ரொம்ப நல்ல விஷயம். அவங்க சொன்னால் ஒரு 4 பேர் கேட்பாங்க அப்படின்ற மாதிரி அது கொண்டு வந்துடும். ஸோ அதனால் செல்வாக்கு குறிக்கக்கூடிய இடம் 2ஆம் இடம். அதே மாதிரி 2ஆம் அதிபதி ஆட்சி உச்சமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், வாக்குநாதன் இல்லையா, வாக்குநாதன் வாக்குற வாக்கினில் வந்திலாபன் வசிக்க மாமலை காக்குநாயகன் காணி குருச்சந்திர பார்வை பெற்று கோக்கு ஜாதகன் கல்வி செல்வம் குணம் பெற்று குளிர்ந்து தலைப்பானே. குணத்தையும் இதில் சொல்கிறாங்க. அப்போ 2ஆம் இடம் எது செய்து பாருங்க. லக்னாதிபதியை வச்சு குணத்தை கண்டறியலாம், அதுதான் கரெக்டு, துல்லிய பலன். ஆனால் 2ஆம் அதிபதி அதாவது சொல்வாக்கு, ஒருத்தர் பேசுறதுல தெரியும்ல அவங்க கேரக்டர் என்னவோ அதுதான் மனசில் நிற்கும். மனசில் என்ன இருக்கோ அதுதான் வார்த்தையாக வெளிப்படும். அப்போ அவங்க பேசுறத வச்சே ஒரு ஆள் என்னன்றதை நம்ம கணிச்சிடலாம். ஸோ அப்போ 2ஆம் இடம் எந்த அளவுக்கு முக்கியம்னு பாருங்க. வெறும் பணத்தை மட்டும் குறிக்கக்கூடியது அல்ல, குணத்தையும் குறிக்கக்கூடியது இந்த 2ஆம் இடம் அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி 2ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல இருக்கிறது சிறப்பு, லக்னத்தில் இருக்கிறதும் சிறப்பு. பொதுவாக பாவோத்பாவ அடிப்படையில் ஒரு கிரகம் தன் பாவகத்திற்கு 6, 8, 3, 12 இதெல்லாம் மறைஞ்சு போச்சுன்னா, உதாரணத்துக்கு 2ஆம் அதிபதி போய் 9ஆம் இடத்துல உட்கார்ந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், 2க்கு 8ல் முடியும். அதாவது லக்னத்துக்கு 9ஆம் இடத்துல 2ஆம் அதிபதி இருந்ததுன்னா அதை பாக்கியஸ்தானத்தில் இருக்குன்னு சொல்லுவோம். கிடையாது, தன் பாவகத்திற்கு அந்த கிரகம் மறைஞ்சு போச்சுன்னா பெரிய பலன்களை கண்டிப்பாக கொடுக்காது. அதனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அதீதம் தான்.
ஆகவே இதுக்கு ஒரே ஒரு விதிவிலக்கு மட்டும் உண்டு. என்ன விதிவிலக்குன்னா, லக்னத்தில் 2ஆம் அதிபதி இருக்கிறது ஒரு நல்ல அமைப்பு. ஏன் லக்னத்தில்? லக்னாதிபதி அந்த 2ஆம் பாவகாதிபதியை பிரதிபலிக்கிறார் அப்படிங்கிறத. இதை கிரகத்தையும் பாவகத்தையும் வச்சு இந்த காம்பினேஷனை நம்ம கண்டிப்பாக கொண்டு வர முடியும். அந்த வகையில் இந்த 2ஆம் அதிபதி தன் பாவகத்திற்கு 12ஆம் இடத்துல லக்னத்தில் மறையிறது கெடுதல் கிடையாது. மற்ற தன் பாவகத்திற்கு 3ல் 6ல் 8ல் மறையிறது தப்பு தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி பண விஷயத்தை சொல்லக்கூடியது 2ஆம் பாவகம் இல்லையா? இப்போ அவர் என்ன சாரம் வேணாலும் ஏறட்டும், எந்த கிரகத்து கூட வேணாலும் இணைஞ்சிருக்கட்டும், ஆனால் ஆதிபத்தியத்தை பொறுத்த வரைக்கும் அவர் 2ஆம் பாவகாதிபதி. அந்த விஷயத்தை அவர் கண்டிப்பாக தன்னுடைய திசையில் செஞ்சே தீர்வார் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை. நம்ம கேள்விப்பட்டிருப்போம் கேந்திரம் திரிகோணம் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம், மறைவு ஸ்தானம் கேள்விப்பட்டிருப்போம். பணபரஸ்தானம்னு சொல்லக்கூடியது இந்த 2, 11 தான். இதுக்கு தனி சிறப்பு உண்டு. அக்கா கூட கலையில் சொன்னாங்க, மாரகத்தை பண்ணக்கூடிய விஷயங்களில் 11ஆம் இடத்தையும் பார்க்கணும், 2ம் பார்க்கணும், 7ம் பார்க்கணும்னு சொன்னாங்க. அது 100க்கு 100 உண்மைதான். ஆனால் முக்காவாசி வேலையை நன்மையத்தான் செய்யுது 2ஆம் இடத்துல. ஆனால் ஒரு விதிவிலக்கு பாருங்க, தனுசு லக்னக்காரங்க மட்டும் லக்னத்துக்கு 2ல் குரு நீசமாயி உட்கார்ந்துருந்தா கொஞ்சம் கடுமையான பலன்களை அந்த திசையில் அது நடத்தும் அப்படின்றத கண்கூட பார்க்கலாம். ஏன்னா திக்பலத்துக்கு அருகாமையில் அவர் இருந்தாலும் கூட ஸ்தான பலம் இல்லாமல் நீசமாக இருக்கக்கூடிய லக்னாதிபதி பணம் பணம் பணம்னு பணத்தை சேர்த்துவார், நிம்மதி இருக்காது. பணம் இருக்கும், நிம்மதி இருக்காது. ஸோ இதை சொல்லக்கூடியது அந்த பாவகத்தில் அந்த கிரகம் ஸ்தான பலம் அல்லது சேர்ந்த கிரகத்தினுடைய அடிப்படையில் கண்டிப்பாக சொல்லலாம். ஆனால் நீசங்கிறது தனுசு லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல போய் வாக்குஸ்தானத்தில் லக்னாதிபதி உட்கார்றது நல்லதில்லை. அதே சமயம் 2ஆம் அதிபதி சனி லக்னத்தில் உட்கார்றது ஒரு வகையில் நல்லது. சனியாக இருக்கங்காட்டி என்னமா இருக்கும் அப்படின்னாக்கா, கொஞ்சம் சுயநலத்தன்மை அதிகமாக இருக்கும். சனினாவே செல்ஃபிஷ் தானே, தனக்கு என்ன காரியம் இதில் நடக்குது அப்படின்றத பார்ப்போம். பெரும்பாலான விஓஓ இந்த மாதிரி கிராம நிர்வாகங்களில் வேலை செய்யக்கூடியவங்க, அதே மாதிரி மக்கள் தொடர்போடு டேரக்டாக இருக்கக்கூடியவங்க, ஈவன் ஜோதிடர்கள், இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா லக்னம் லக்னாதிபதியோட அல்லது 10ஆம் இடத்தோட சனி சம்மந்தப்பட்டிருக்கும். ஒரு நாளைக்கு ஒரு 10 பேர் 20 பேரை பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பை அந்த சனி நிச்சயமாக கொடுப்பார் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை. ஸோ இதே அமைப்பில் 11ஆம் இடத்தையும் சேர்த்து நம்ம சில பலன்களை எடுக்கணும். ஏன்னா 2 பாவகத்தையும் கலந்து தான் அண்ணன் தலைப்பாக சொல்லியிருக்கிறாரு. அப்போ 11ஆம் இடம் அப்படிங்கிறது எதை குறிக்கும்? 2வது வருமானம். முதல் வருமானத்தை டைரெக்டாக இது கொடுத்துருது. இப்போ கவர்மெண்ட்டில் இருந்துக்கிட்டே இன்னொரு வேலையை பார்ப்பாங்க, இல்லை விவசாயம் பார்த்துக்கிட்டே இன்னொரு வேலையை பார்ப்பாங்க. கேட்கவே வேணாம், ஜோதிடர்கள் கண்டிப்பாக இரட்டை தொழிலுக்கு மேக்சிமம் ஒரு 99% ஜோதிடராக இருக்கிறவங்க ஒன்று ஜோதிடத்தில் வந்ததுக்கப்புறம் சம்பாரித்து இன்னொரு தொழிலையும் சேர்த்தி பண்ணுவாங்க. அதாவது ஜோசியத்தில் வந்தவங்க ரிட்டர்ன் போனதாக சரித்திரமே இல்லை. இது 1 வே ட்ராக் மாதிரி. ஸோ அதனால் ஜோசியத்துக்குள்ளே வந்ததுக்கப்புறம் அதில் பணம் சம்பாரித்து இன்னொரு அமைப்புக்கு போவாங்க. அப்படி இல்லைன்னா வேறு ஒரு துறையில் இருந்துட்டு ஜோசியத்துக்கு வருவாங்க. ஜோதிடம் அப்படிங்கிறது புதன் இல்லையா, சுப அலிகிரகம், இரட்டை தன்மை வாய்ந்தது. அப்போ இந்த இடத்துல கண்டிப்பாக 2 தொழிலுக்கு உண்டான அமைப்பை 11ஆம் பாவகம் செய்யுது. அப்போ லக்னாதிபதி 11ஆம் பாவகத்தில் இருந்தாலோ 11ஆம் பாவகாதிபதி லக்னத்தில் இருந்தாலோ 2 வருமானம் வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் இப்போ பிறந்த குழந்தைக்கும் அதே கட்டம் தான் இருக்கும். ஒரு 50 வயசு ஆயிடுச்சு 60 வயசு ஆயிடுச்சுனாலும் அவங்களுக்கும் அதே கட்டம் தான் இருக்கும். எப்போ அந்த 2 வருமானம் வரும்? அதுதான் பாயிண்ட். மிக்சி, கிரைண்டரு, வாஷிங் மிஷினு, ஏசி எல்லாம் இருக்கும். கரண்ட் இருந்தால் தானே ஓடும். எப்பயுமே வீட்டில் இருக்குது. அந்த கிரகமெல்லாம் அங்கங்கே உட்காந்துருக்குது. பிறந்த குழந்தைக்கு நம்ம சொல்கிறோம், நேற்று பிறந்த குழந்தைக்கு கூட அதே கிரகமைப்பு தான். அது 80 வயசுலேயும் அதே கிரகமைப்பு தான். எப்போ நடக்கும்? யோக தசை வரணும், கோச்சாரம் நல்லா இருக்கணும், 2 கேட்டு ஓப்பன் ஆகணும். என்னென்னா, ஒன்று தசாபுத்திகள் சார்ந்து நல்லா இருக்கணும் அந்த குழந்தைக்கு. அதே மாதிரி தசாபுத்திகள் அப்படிங்கிறது ஒரு வீட்டோட மெயின் வாசப்படி, வாசக்கால் மாதிரி. வெளியே அந்த அவுட்டோர் கேட் சொல்லுவோம் பார்த்தீங்களா, காம்பவுண்டு சேவர், அது கோச்சாரம் மாதிரி. 2 கேட்டும் எப்போ ஒரு சேர ஓப்பன் ஆகுதோ அவன் கண்டிப்பாக உச்சத்தை தொடுவான் அந்த சமயத்தில். அது எது நிர்ணயிக்குது? யோக திசைகள் நிர்ணயிக்குது. அப்போ நல்ல ஆதிபத்தியம் உடைய கிரகங்கள் வரணும். 1, 5, 9 குடையவர்கள். இயற்கை சுபகிரகங்கள் என்று வர்ணிக்கக்கூடிய குரு, வளர்பிறை சந்திரன், பௌர்ணமி சந்திரன், சுக்கிரன், புதன் ஆகிய கிரகத்தோடு தசாநாதன் சம்பந்தப்பட்டிருக்க வேண்டும். ஒன்று குருவோட வீட்டில் உட்காந்துருக்கலாம், சுக்கரனோட வீட்டில். இதைத்தான் புஷ்கர நவாம்சமும் சொல்லுது. நவாம்சம் நேற்று கூட ஒருத்தர் கிளைண்ட்டு கேட்டார், நவாம்சம் 1 மணி நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அவர் என்னங்கிற ஜாதகம் நல்லா இல்லை, அவர் என்னன்றாரு, எல்லாத்தையும் நல்ல பலன் வரலன்னொன்னே நவாம்சத்தில் எப்படி இருக்கு பாருங்கிறாரு. இப்போ அவருக்கு மனசுக்கு என்ன தேவைப்படுது? நல்லா இருக்குன்னு சொல்லி அனுப்பணும் அப்படி நினைக்கிறாங்க. அப்படி இல்லை. நவாம்சம் எதிலிருந்து வருதுன்னா ராசி கட்டத்திலிருந்து தான் நவாம்சம் வருது. ராசி கட்டம்ங்கிறது நிஜம், நவாம்சங்கிறது நிழல். நான் திரேகாம்சமாக இருக்கட்டும், சப்தமாம்சமாக இருக்கட்டும், எந்த அம்சமாக இருந்தாலும் ராசி கட்டத்திலேருந்து தானே பிரிஞ்சு போகுது. அப்போ ராசி கட்டத்தில் ஒரு கிரகம் நல்லா இல்லை அப்படின்னா, எனது குருநாதர் அடிக்கடி சொல்லுவார்,
ராசி கட்டத்தை ஒரே கட்டத்திலே கம்பு சுற்றணும் அப்படின்னு சொல்லுவார். அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடாதுன்னு சொல்லுவார் திண்டுக்கல் சின்னராஜையா அவர்கள். அந்த மாதிரி ராசி கட்டத்துக்குள்ளேயே சகல விஷயமும் அடங்கி இருக்கும்போது நாம் ஏன் அதுக்கெல்லாம் போகணும்? சரி, ஒரு திசை நல்லா இருக்குமா, ஓரளவுக்கு வருமானத்தை கொடுக்குமா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நவாம்சத்தில் இயற்கை சுபர்கள் வீட்டில் இருக்கான்னு பார்க்கணும். சில நேரங்களில் ராகுக்கு கூட அந்த ராகு வாங்கின சாரம், ஒரு கிரகம் ராகு சாரம் வாங்கியிருக்கோம், அது பார்த்தீங்கன்னா நவாம்சத்தில் தனுசு வீட்டில் உட்காந்துருக்கும். தனுசு வீடு சில டைம் சொல்லப்படுறதில்லை. மேஷ வீட்டில் உட்காந்துருக்கோம் ராகு. ஜென்ரலாக நம்ம என்ன சொல்லுவோம், மேஷ வீட்டில் உட்காந்தா ராகு நல்லதும்போம். நவாம்சத்தில் ராகு மேஷத்தில் உட்காந்தாலும் நல்லது தான். இது எனது இன்னொரு குருநாதர் சொல்லியிருக்கிறாரு. வழக்கமாகவே அவருக்கு நடக்கிற தசையுமே அதே ராகு தசை தான். அவருக்கும் மேஷத்துலேருந்து இன்றைக்கி ஒரு நல்ல பெரிய ஆளாக இருக்கிறாரு. 3-4 பிஸ்னஸ் பண்ணக்கூடிய அமைப்பில் இருக்கிறாரு. தெய்வஜ்யன்னு சொல்லக்கூடிய இந்த ஜோதிடர் வரலாறில் என்றைக்கும் கீழே போனதா சரித்திரமே இல்லை. நெளிந்த ஜோதிடர்கள்னு சொன்ன காலமெல்லாம் போயிடுச்சு. இனிமேல் அப்படி இந்த துறைக்கு ஆண்டவனுடைய அனுகிரகத்தின் காரணமாக யாருமே கீழே போக மாட்டோம் அப்படிங்கிறது தான் உண்மை. சரி, இப்போ 2-11 எப்படி கனெக்ட் பண்ணி பார்க்குறதுன்னா, செப்பிய தனத்திலாபன், செப்பியன்னா சொல்லப்பட்ட தனத்திலாபன் 11ஆம் அதிபதி. செப்பிய தனத்திலாபன் தனியரா எவர்கேள் பொன்னோன் ஒப்பில்லா லாபமானோர் உதயாதி தனக்கேளாகி கப்பிய ரவிபூமன் காரியும் அரவநோக்க எப்பவும் குறைவில்லாத இமகிரி போல வாழ்வான். அப்போ இமகிரின்னா என்ன? இமயமலை மாதிரி பொருளாதாரத்தை இருக்கணும் அப்படின்னா 2 குடையவனும் 11 குடையவனும் அந்த கன்ஜெக்ஷன் இருக்கணும். 1 2ஆம் அதிபதி 11, 11ஆம் அதிபதி 2, இல்லை 2 பேரும் ஒருத்தர் சந்திச்சுக்கலாம், இல்லை 2 பேரும் ஒரே இடத்துல சேர்ந்துருக்கலாம். கூடுதலாக இன்னும் 2 விஷயத்தை சேர்த்திக்கணும். 1 லக்னாதிபதி, இன்னொன்று பாக்கியஸ்தானாதிபதி. இந்த 4 பிளானட்டுடைய 4 பாவகத்தினுடைய கன்ஜெக்ஷன் எவர் ஒரு ஜாதகத்தில் இருக்குதோ, ஒரு வருஷம் இடையில வந்தா கூட, இப்போ போன வாரம் ராஜஸ்தானில் 11 கோடி ஒருத்தருக்கு லாட்டரி சீட்டு விழுந்துச்சு, அந்த மாதிரி அந்த ஒரு வருஷம் 1 மாசத்திலேயே அவர் தூக்கி விட்டுரும். அந்த ஒரு தருணம் வர்றதுக்கு தசா புத்தி அந்தரம் சூட்சமம் பிராணம் சித்திரம் இந்த கோச்சாரம் இது எல்லாமே நேர்கோட்டில் நல்லா இருக்கும் போது ஒரு செகண்ட் போதும் ஒருத்தனை தூக்குறதுக்கும் ஒருத்தனை வீழ்த்துறதுக்கும், அதைத்தான் நேரன்றோம். அப்போ இந்த 4 கிரகத்தினுடைய கன்ஜெக்ஷன் எவர் ஒரு ஜாதகத்தில் இருக்கோ அவங்க ஃபேண்டாஸ்டிக்காக மேலே வந்துடுவாங்க, ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாளில். அதனால தான் செப்பிய தனத்திலாபன் தனியரா எவர்கேள் பொன்னோன். பொன்னோன்னா குரு. குருவோட கன்ஜெக்ஷன் இருந்துச்சுன்னா இன்னும் கூடுதல் பலத்தை வச்சுக்கிட்டே போவோம். இலையில பொரியல் கூட்டு எல்லாம் வச்ச மாதிரி, வடை பாயாசம் எல்லாம் வச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி. அந்த அளவுக்கு ரொம்ப அற்புதமான பலன்களை குரு பார்த்தா பண்ணும். சரி, ஒரு ஜாதகத்தில் ஒரு கிரகம் எப்படி வேணாலும் இருக்கலாம். ஒருவேளை நீசமாக இருக்கலாம், இல்லை வக்ரமாக இருக்கலாம். சில பேர் இப்போ நிறைய வக்ரத்தை தான் கேட்குறாங்க. வக்ரமாயிருச்சு. இப்போ கூட குரு வக்ரமாக இருந்ததை பற்றி கேட்டாங்க 2 மாதத்துக்கு முன்னாடி, 1 மாதம், ஒரு 15-20 நாளைக்கு முன்னாடி வக்ரமாக இருக்குன்னு. வக்ர பலன்கள் பெரிய கெடு பலன்களை செய்கிறதே கிடையாது. தன் நிலைப்பாட்டிலிருந்து சற்று மாறி இருக்கும், அவ்வளோதானே தவிர வக்ரத்துக்கு பெருசாக நீங்கள் இம்பார்ட்டன்ட் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அதில் குரு உச்சமாக இருக்குன்னு வச்சுக்கோங்க, வக்ரமாக இருக்குன்னு வச்சுக்கோங்க, 100 மார்க் வாங்கியிருக்குது, 10 மார்க் குறைஞ்சி போச்சுன்னு அர்த்தம், அவ்வளோதான். அதுக்காக 90 மார்க் இல்லைன்னு அர்த்தம் இல்லை. அதே மாதிரி அதிவக்ர கிரகங்களுக்கும் கடைசி பாயிண்ட்ல இருக்கிற கிரகங்களுக்கும் வித்தியாசம் இருக்கு. இன்னைக்கு பாருங்க, குரு வக்ரமா இருந்தா கூட, ஒரு 10 நாளைக்கு முன்னாடி வக்ரமா இருந்தா கூட, நேர் சூரியனுக்கு 7ஆம் இடத்துல இருக்கிறத விட பவர் கம்மி தான் வக்ர பலன். அதனால வக்ரத்தை நினைக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஒருவேளை வேற கிரகம் ஏதாவது வக்ரமா இருக்கு, நீசமாய் கோளும் வக்ரம், நீசமாயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், வக்ரம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நீசமாய் கோளும் வக்ரம் நிலையிலில் நிற்கும் காலே ஆட்சிக்கு மேலாய் உச்சம் அடைந்திடும் பலனை கொள்ளும் சூட்சமம் அறிந்து மற்ற சுபர்நிலை தெரிந்து தக்கமை ஆட்சியோடு குருவுமே மதித்துமே பலனை கூறு. குருவை பார்க்காம ஒரு பலனையும் சொல்லாதுன்னு சொல்றாங்க. எந்த கட்டமாக இருந்தாலும் குரு பார்த்தா நிவர்த்தி. ஒன்றும் இல்லை, ஒரு ரோட்டில் வந்து ஒரு ரவுடி கொலை செய்யறதுக்கு போயிட்டு இருக்கிற, அப்படி போலீஸ் அங்கேருந்து டீக்கெட்லேருந்து பார்க்குறாங்க, அந்த ரவுடி ஒரு 10 நிமிஷம் அமைதியாயிருவான். அந்த மாதிரி தான் குரு. எவ்வளவு பெரிய தீங்கு பலன்கள் இருந்தாலும் குரு பார்க்க கண்டிப்பாக அனைத்தும் நிசப்தமாயிடும். நல்ல விஷயங்கள் தான் அங்கே மேம்படும் அப்படிங்கிறத சொல்லலாம். பொதுவாக ஒரு ஜாதகத்தில் தனுசுலையோ இல்லை வந்து மீனத்துலையோ எத்தனை கிரகம் இருக்குதோ அவங்க கொடுத்து வச்சவங்க. ஒரு கிரகம் இருந்தால் கூட கொடுத்து வச்சவங்க தான். கோயிலுக்குள்ள ஒரு கிரகம் இருக்கிற மாதிரி, ஒரு கோவிலுக்குள்ள ஒரு கிரகம் இருக்கிற மாதிரி எப்பேற்பட்ட கெடுபலன்கள் தன்மையும் அங்கே நீர்த்து போயிடும். இப்போ மீனத்தில் வேற சனி நிற்கிறாரு, உச்சமான குரு வேற பார்த்துட்டு இருக்கிறாரு. அப்போ இந்த டைமில் பிறக்கிற குழந்தைகள்லாம் ரொம்ப ஞானமாகவும் ஆன்மீக பற்று உடையதாகவும் பிறக்கும் அப்படின்றத சொல்லலாம். பெரிய கிரகங்கள், அதாவது 2.5 வருஷத்துக்கு ஒரு முறை சனி மாறுறாரு, அதே மாதிரி குரு 1.25 வருஷத்துக்கு ஒரு முறை தோராயமாக மாறுறாரு. அந்த மாதிரி இருக்கும்போது பெரிய கிரகங்கள்லாம் எப்போ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குதோ அந்த டைம் ரொம்ப நல்ல டைம். அது மற்ற கிரகங்களெல்லாம் அது ஆளுமை செலுத்திக்கும். அந்த வகையில் இந்த தருணத்தில் பிறக்கிற குழந்தைங்கள்லாம் அமோகமான வளர்ச்சி கண்டிப்பாக இருக்கும் அப்படின்றதுல மாற்றம் இல்லை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 1, 2, 9, 11 இந்த 4 பாவக காம்பினேஷன் இருக்கணும். சில நேரத்தில் இது கொஞ்சம் கசப்பாக இருக்கும். நானே அங்கே உட்காந்து ரத்னகுமார் அண்ணங்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன்,
இப்படி எல்லா பாவகத்தையும் சொல்கிறாங்களே, அப்புறம் எப்படித்தான் பலன் வரும், அப்புறம் எப்படித்தான் தொழில் பண்ணுறது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தோம். என்னடா 2ங்கிறாங்க, மறுபடியும் 11க்கு போகிறாங்க, ரூட்டை ரிவர்ஸ் பண்ணி மறுபடியும் 1க்கு வராங்க, 9ங்கிறாங்க. இந்த காம்பினேஷனுங்கிறது ஒன்றும் இல்லைங்க, தொடர்பு தான். சும்மா பார்த்தா போதும், அந்த கிரகம் ஒன்றோட ஒன்று சம்மந்தப்பட்டுக்கிட்டா போதும். ரொம்ப நெருங்கி இருக்கணும், ஆட்சி உச்சமாக இருக்கணுன்ற அவசியமே கிடையாது. ஒரு கனெக்டிவிட்டி தான், ஒரு ஃபோன் கால் மாதிரி, ஒரு ஜஸ்ட் ஒரு கம்யூனிகேஷன் இருந்தால் போதும். அந்த பலன்களை அந்த கிரகங்கள் தத்தமது திசைகளில் கண்டிப்பாக செய்தே தீரும் அப்படிங்கிறத மாற்றம் இல்லை. எல்லாருக்குமே இந்த கர்மாவின் அடிப்படையில் ஒரு பெரிய விதிவிலக்கு ஒன்று உண்டு. என்ன விதிவிலக்கு? ஒரு ஜாதகத்தில் மோசமான கிரக திசையில் நடந்துக்கிட்டு இருக்கும்போது கோச்சார கை கொடுக்கும். கோச்சார எப்படி கை கொடுக்கும்? தசாநாதன் மீது குருவோ, தசாநாதனை குரு பார்த்த அமைப்பிலோ. இப்போ மகரத்துலலாம் யாருக்கெல்லாம் அவங்கவுங்க ஜாதகத்தில் கிரகங்கள் இருக்கோ, அதே மாதிரி கடகத்தில் யாருக்கெல்லாம் கிரகம் இருக்கோ, குரு பார்க்குற இடம், குரு நிற்கிற இடத்துல யாருக்கெல்லாம் இன்னைக்கு கோச்சாரத்தில் கிரகம் இருக்கோ, அவங்களுக்கு இன்னைக்கு சமாளிக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையும் சமாளிக்கக்கூடிய வல்லமை கண்டிப்பாக வந்துடும். அதில் மாற்றமே இல்லை. ரொம்ப டஃப்பாக இருப்பாங்க, திடீர்னு ஒரு 10,000 50,000 கொடுத்து காப்பாற்றி விட்டு போவாங்க. அந்த மாதிரி அமைப்புகளை சொல்லக்கூடியது இது நாடி முறையில் சொல்லலாம். இதே ராகு கேதுக்களுக்கு நீங்கள் எடுத்தீங்கன்னாக்கா கெடுபலன்கள், சாயா கிரக நாடின்னு பேர். அப்போ ராகு கேதுக்கள் தசாநாதன் மேலே போயிட்டு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, ஜாதகத்தில் கடுமையான பிரச்சனைகளை கொடுக்கும். ஒரு பெரிய சர்ஜரி நடக்குது, செவ்வாய் ராகு சனி பாருங்க, ஒரு பெரிய விபத்தில் அந்த தசாநாதன் மேலே போயிட்டு இருப்பார். ஒரு பெரிய விபத்து நடக்குதுன்னா ராகு செவ்வாய் சனி இந்த 3 பேருடைய காம்பினேஷன் இல்லாமல் கண்டிப்பாக நடக்காது. ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு செவ்வாய் திசையில் சனி புத்தியில் ராகு அந்தரம், கீழே விழுந்துட்டேன். விழுந்த உடனே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இன்னமும் அப்படி வச்சுட்டு இருக்கிறேன். ஆனாலும் இது வரைக்கும் அடிப்பட்டவங்களுடைய, ஏன்னா நாம் விழுந்தது தான் நமக்கு எக்ஸாக்டாக தெரியும், வந்து சொல்கிறவங்க எந்த நேரத்தில் விழுந்தாங்கன்னு தெரியாது, தோராயமாக சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ராகு செவ்வாய் சனி இந்த காம்பினேஷன் இல்லாமல் விபத்து நடக்காது, மேஜர் சர்ஜரி நடக்காது. அன்றைக்கி டாக்டர் இல்லாமல் இருப்பாங்க, இல்லை திடீர்னு வயிற்று வலி வந்துடும், போய் ஆப்ரேஷன் பண்ணுவாங்க. அதே மாதிரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க சர்ஜரி பண்ணுறாங்க அப்படின்னா ராகு செவ்வாய் சம்மந்தப்படுதான்னு பாருங்கள், கண்டிப்பாக சர்ஜரிக்கு வாய்ப்பு அதிகமாக போயிடும். செவ்வாய் அதிகமாக பலமாக இருந்து செவ்வாய் அவயோகியாக வந்தாலும் வயிற்றில் தண்ணி இல்லை அப்படி இப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சர்ஜரி பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. உஷ்ணத்தால் ஏற்படக்கூடிய நோய் எல்லாமே செவ்வாய் தான். ஸோ அதனால் இந்த மாதிரி தருணத்தில் கோச்சார குரு பெரிய அளவுக்கு ஒரு பெனிஃபிட்டை கண்டிப்பாக கொடுப்பாரு அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை. இன்றைக்கி பொருளாதாரம் எந்த அளவுக்கு முக்கியம்னு எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா ஒருத்தர் கூட காசு வேணான்னு நம்ம சொல்ல மாட்டோம், அது உண்மைதான். காசுக்காக நம்ம சொல்கிறோன்னு கிடையாது, இன்றைக்கி எல்லாமே நெசசரியாக போச்சே. இப்போ இங்கே வரணுன்னா கூட நம்ம செலவு பண்ணிட்டு வரணும். அண்ணனும் செலவு பண்ணி தான் நடத்துகிறாரு. சாப்பாடு போடனாலும் நம்ம கேட்ரிங்காரங்களுக்கு சாப்பாடு கொடுத்தாகணும். மைசூர் பாக்கு வேறு நல்லா இருந்துச்சு, எப்பயுமே சாப்பிட மாட்டேன், இன்றைக்கி ரொம்ப நல்லா இருந்தது. எதுக்குமே காசு தான். அப்போது ஒரு மனித உடலுக்கு எப்படி ரத்தம் தேவையோ மனித வாழ்க்கைக்கு பணம் தேவை. அதைத்தான் இந்த 2-11 பாவகங்கள் செய்து. இந்த 2-11 பாவகங்கள் எப்பெல்லாம் யாருக்கு வலுத்திருக்கோ பணவரவு கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை. இதுக்கு இப்போ இல்லைங்க, பொருளாதார பண்டமாற்று முறை நடந்துக்கிட்டு இருக்க காலத்துக்கு முன்னாடியே பெரியவங்கெல்லாம் எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க. பொன்னோடு மணி உண்டானால். அதுக்கு முன்னாடி இன்னொரு பாடல் சொல்கிறேன். பொருள் இலாருக்கு, பொருள் இலாருக்குன்னா காசு பணம் இல்லாதவங்களுக்கு. பொருள் இலாருக்கு இன்பம் இல்லை. முதல்ல எடுத்தோன்னே பாருங்கள், இன்பமே இல்லை, எடுத்தோடனே போச்சு, இனிமேல் என்ன இருந்து என்ன பண்ணுறது. பொருள் இல்லாருக்கு இன்பம் இல்லை, புண்ணியம் இல்லை. புண்ணியமே இல்லைங்கிறாங்க. கோயிலுக்கு 4 அப்போல்லாம் என்ன நாவுக்கரசர் மாதிரி திருஞான சம்பந்தம் மாதிரி நடந்தால் போகிறோம், ஒன்றும் கிடையாது. புண்ணியத்தை சேர்த்தது கூட நம்ம காசு வேணும், வண்டி வாங்கினதா தான் எங்கேயாவது போக முடியும், வர முடியும். அப்போ பொருள் இல்லாருக்கு இன்பம் இல்லை, புண்ணியம் இல்லை. புண்ணியம் எப்படி கிடைக்கும்? ஆண்டவனை போய் பார்க்கலாம். இப்போ அதுக்காகத்தான் அருணகிரிநாதர் அப்பயே சொல்லிட்டு போயிட்டாரு, அங்கும் இங்குமா தேடி கஷ்டப்படாதீங்க, உட்காந்த இடத்துல முருகனை கூப்பிட வருவார் அப்படின்னு. இதெல்லாம் பாருங்க எப்பயோ தெரிஞ்சு போச்சு, இல்லை நடந்துக்கிட்டு வருது. ஸோ அதனால் பொருள் இலாருக்கு இன்பம் இல்லை, புண்ணியம் இல்லை, என்றும் மருவிய கீர்த்தி இல்லை. மருவிய கீர்த்தின்னா தானா புகழ் வராதுங்கிறான். தானா புகழ் வந்த காலமெல்லாம் போச்சு. அப்போ டிஎம்எஸ்க்கு எம்ஜிஆர் அவர்களுக்கு இவங்களுக்கெல்லாம் தானா புகழ் வந்துச்சு. இப்போல்லாம் என்ன பண்ணுங்க, புகழ் வரணும்னா எல்லாருக்குமே தெரியும், பணம் செலவு பண்ணால் தான் புகழ் வரும். இப்போ ஒரு மீடியாவில் தெரியணுன்னா கூட நமக்கு செலவு பண்ணால் தான் புகழ் வரும். அப்போது மருவிய கீர்த்தி இல்லை. மருவிய கீர்த்தினா தானாக அமையக்கூடிய கீர்த்தி. கீர்த்தின்னா புகழ், அந்தஸ்து, கௌரவம், பதவி. மருவிய கீர்த்தி இல்லை, மைந்தருள் பெருமை இல்லை. நீங்கள் எவ்வளோ சொத்து வேணாலும் சேர்த்து வைங்க, உங்கள் பையன் என்ன கேட்பான், என்னப்பா இவ்வளோ தானே டேடி, ஏன் டேடி அந்த கார் வாங்கலையா டேடி, ஏன்னா இவ்வளோ தானா அப்படின்னு கேட்பாங்க. மைந்தருள் பெருமை இல்லை, பணம் இல்லைன்னா. மைந்தருள் பெருமை இல்லை, கருதிய கருமம் இல்லை. கருதிய கருமம்னா என்னங்க, நீங்கள் நினச்சதை எதையும் செய்ய முடியாதுங்கிறாங்க. நினச்சதை நினச்ச வாக்கில் எதுவும் செய்ய முடியாதுங்கிறாங்க. இப்போ நீங்கள் ஒரு இடத்துக்கு திடீர்னு போனோம்,
என்னென்னலாம் மைண்டில் ஓடும், முதல்ல எவ்வளோ செலவாகும், நாளைக்கு எந்த வண்டி எடுத்துகிட்டு போகிறது, யாரெல்லாம் கூப்பிட்டு போகிறது, கூட்டிகிட்டு போனால் இவனுக்கு செலவு பண்ணணுமா, இது எல்லாமே இருக்குது. கருதிய கருமமில்லை கதி பெற வழியும் இல்லை. அட இதெல்லாம் விட்டுப்பட்டு திருவண்ணாமலையில் போய் ஒரு ஓரமாக உக்காந்துக்கலான்னா குடும்பமும் விடாது. அப்போ கருதிய கருமம் இல்லை கதி பெற வழியும் இல்லை. பெரும் நிலம் மீது சஞ்சார பிரேதமாய் திரிவர்தானே. பெரும் நிலம்னா பூமி, பூமியில் பணத்துக்கு சமன்றாங்க. எப்போ எழுதி வச்சுட்டு போயிருக்கிறாங்க பாருங்க. பொருளிலாருக்கு இன்பமில்லை புண்ணியமில்லை என்றும் மருவிய கீர்த்தி இல்லை. மைந்தருள் பெருமையில்லை கருதிய கருமம் இல்லை கதிபெற வழியும் இல்லை. பெரும் நிலம் மீது சஞ்சார பிரேதமாய் திரிவர்தானே அப்படின்னு முடிச்சிருக்காங்க. பணம் எவ்வளோ முக்கியம். சரி, அதே மாதிரியே அந்த காலகட்டத்துக்கு அப்புறம் வந்த அமைப்பில் இன்னொன்று எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. பொன்னோடு மணி உண்டானால், பொண்ணு என்ன காசு, பொன்னோடு மணி உண்டானால் புலஞ்சனும் கிளஞ்சன் என்று தன்னையும் புகழ்ந்து கொண்டு தன் சாதியில் மனமும் செய்வர். ஜாதி மதம் பார்க்க மாட்டாங்களாம் காசு இருந்தா. பொன்னோடு மணியுண்டானால் புலஞ்சனும் கிளஞ்சன் என்று தன்னையும் புகழ்ந்து கொண்டு தன் சாதியில் மனமும் செய்வர். மன்னராய் இருந்த பேர்கள், மன்னராய் இருந்த பேர்கள் வகைகெட்டு போராராகில் பின்னரும் யாரோ எவரோ என்று பேசுவார் ஏசுவாராமே. ஏற்கனவே பணத்தை நல்லா வாழ்ந்து கெட்டவன் சொல்கிறாங்க இல்லையா. 4 காரில் வந்திருப்பாங்க, பெரிய பதவியில் இருந்திருப்பாங்க, இன்னைக்கு இருந்திருக்க மாட்டாங்க, சுற்றி ஒரு பையனும் இருக்க மாட்டான். அப்போ எவ்வளவு முக்கியம் பாருங்க. பணமும் அந்தஸ்து கௌரவம் எல்லாமே பணத்தின் அடிப்படையில் வருது. ஆக ஜாதகத்தில் எவ்வளோ முக்கியம் பாருங்க. ஜென்ரலாக போயிட்டு நினைக்கிறேன் ஜாதகத்துக்கு இந்த 2-11 காம்பினேஷன் தான் இத்தனையும் குறிக்கக்கூடியது. சரி, 2-11 சரியில்லை, ஏதாவது வேற ஏதாவது மாற்று வழி இருக்கா அப்படின்னு கேட்டால் ஒரு விதிவிலக்கு உண்டு. லக்னாதிபதி பலமாக இருக்கிறது. கேந்திர கோணம் தன்னில் கீர்த்தியாய் லக்னநாதன் சார்ந்திட சுபகிரகங்கள் தானுமே வந்து கூட ஆய்ந்தும் ஓரைநாதன் பாவியாய் பலவானாக வாய்த்திடும் கீர்த்திமானாய் வயது 100 இருப்பன் காலை. இதில் பணத்தை சொல்லவே இல்லை. லக்னாதிபதி ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா மதிப்பு மரியாதை கூட தவிர பணம் கிடைக்காதுங்கிறான். கிடைக்கும், லக்னாதிபதி தான் ரொம்ப முக்கியம், கிடைக்கும். ஆனால் 2-11க்கு தான் பணத்தை கொடுத்துருக்காங்க. ஆனால் பெரிய பணத்தை வெறும் லக்னாதிபதி மட்டும் வலுப்பெற்றுச்சுன்னா கிடைக்கும் அப்படின்னு சொல்லலை. அப்போ எந்த அளவுக்கு இருக்கும் பாருங்க. சரி, அப்போ எப்போ தான் கிடைக்கும்? நல்ல தசாபுத்தி நடக்கும்போது. நல்ல தசாபுத்திங்கிறது லக்னாதிபதி திசை அல்லது பஞ்சமாதிபதி திசை, இந்த மாதிரி திசைகளை கண்டிப்பாக அது எடுத்துகிட்டு போயிடலாம். இப்போ இது வரைக்கும் 2-11 பற்றி சொல்லிட்டேன். அண்ணன் அந்த தலைப்பு தான் கொடுத்தாரு. 2-11 பற்றி சொல்லிட்டேன். நிறைய பாயிண்ட் வேறு பாயிண்ட் எழுதி வச்சுருக்கேன். இருந்தாலும் முக்கியமாக ஒரு 3 பாயிண்ட் சொல்லிட்டு போகலாம். இப்போ இது வரைக்கும் சொன்னதெல்லாம் கூட ஜென்ரலாக இருந்தாலும் ஒரு 3 பாயிண்ட் இந்த ஒரு 13 வருஷத்தில் எனக்கு தெரிஞ்ச ரிப்பீட்டடாக எந்த பங்கமும் வராது இருக்கக்கூடிய சில பாயிண்ட்டுகள் நான் எழுதி வச்சுருக்கேன். அதில் இன்றைக்கி ஒரு 3 பாயிண்ட் தெளிவாக சொல்லிடுறேன். அந்த 3 பாயிண்டில் முதல் பாயிண்ட் என்னென்னா ஒருத்தர் ஜோதிடர் ஆகிறதுக்கு நம்ம வந்திருக்கோம் இல்லையா. இப்போ அண்ணன் மீட்டிங்கில் முதல்ல பேசுகிறதுனால ஜோதிடம் யாருக்கு ஈர்க்கப்படும், யாருக்கு வரும், யாருக்கு தெரியப்படுத்தப்படும், அதுக்கு ஒரு 7 பாயிண்ட் இருக்குது. 7ல் ஏதாவது ஒரு பாயிண்ட் இருந்தால் கூட ஜோதிடம் பால் கண்டிப்பாக சாருவாங்க அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை. யாருக்கு? புதன் ஆட்சி உச்சமாக இருக்கிறவங்க. பாயிண்ட்டே அதுதான். புதன் எந்த லக்னமாக இருக்கட்டும், எந்த ராசியாக இருக்கட்டும், புதன் ஆட்சி உச்சமாக இருக்கா உறுதியாக அவங்களுக்கு ஜோசியத்தால் ஈர்ப்பு வரும். ஜோசியத்தை தொழிலாக கொள்றதுக்கு நான் தொழிலாக கொள்றதுக்கு சில அமைப்புகள் இருக்குது, அதை நான் பின்னாடி சொல்கிறேன். ஆனால் ஒரு ஜோதிடத்தில் நாலேஜ் இருக்குது, நான் கற்றுக்கணும் அப்படின்னு உள்ளே வராங்கன்னாவே புதன் ஆட்சி உச்சமாக இருக்கணும். அல்லது புதன் ராசியில் பிறந்திருக்கணும். ஒன்று மிதுனமா இல்லை கன்னியாக பிறந்திருக்கணும். ஏன்? மனம் என்று சொல்லக்கூடிய சந்திரன் அதன் மீது அமர்ந்திருக்கின்ற காரணத்தினால. இந்த பல்ஸுக்கே டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ நான் சொல்லக்கூடிய 7 பாயிண்ட்டுக்குமே நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டுக்கு அவங்க உச்சமாக இருக்கிறதுக்கும் வெறும் ராசியாக மட்டும் இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ராசியாக மட்டும் இருக்கிறத விட உச்சமாக இருக்கிறது தான் மேல். ஆனால் அதுக்கு உண்டான ரேஷியோ நம்ம பின்னாடி பார்க்கலாம். 3வது பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, லக்னத்தில் புதன் அல்லது லக்னாதிபதியோடு புதன். ஒன்று லக்னத்தில் திக்பலமாக புதன் இருக்கணும், அல்லது லக்னாதிபதியோடு சேர்ந்து அது எங்கேயாவது இருக்கணும். அது ஈவன் மறைவு ஸ்தானமாக கூட இருக்கலாம். அப்படி இருந்ததுன்னா அவங்களுக்கு ஜோசியத்தில் ஆர்வம் வரும், ஜோசியர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். சந்திர கேந்திரத்தில் புதன் இருக்கணும். புதன் சந்திர கேந்திரத்தில் ஒன்று சந்திரனோட சேர்ந்து இருக்கலாம், அல்லது சந்திரனுக்கு 1-4-7-10. இந்த சந்திரன் வரும்போது தான் ஒரு இடையூறு இருக்குது. என்னென்னா சந்திரனுடைய பலத்தை வச்சு தான் புதனுடைய பலத்தை கணிக்க முடியும். இந்த இடத்துல சந்திரன் அமாவாசை சந்திரனா போய் பக்கத்தில் புதன் இருந்துச்சுன்னா ஜோசியத்தில் பைத்தியமாயிருவான். ஒரு 100 ஜோசியரை மாசத்தில் பார்ப்பான். இந்த மாதிரி போயிடும், தலையில போயிடும், மைனஸில் போயிடும். அதுவே உச்சமாக இருக்குது, சந்திரன் உச்சமாக இருக்குது, சுக்கிரன் வீட்டில் புதனோட சேர்ந்து இருக்கிறாரு, ரொம்ப டாப்பாக அவங்க ஒரு ஜோசியராக இருப்பாங்க, 10 பேத்துக்கு சொல்லக்கூடியவங்களாக இருப்பாங்க. இது அதுக்கு தகுந்த மாதிரி நிறைய மாற்றங்கள் இருக்கும். ஆனால் அவங்க ஜோதிடத்துக்குள்ளே தான் சுற்றிக்கிட்டு இருப்பாங்க அப்படிங்கிறத சொல்லலாம். அதே மாதிரி சந்திர அதியோகம். சந்திரனுக்கு 6, 7, 8ஆம் இடங்களில் புதன் இருந்தாலும் ஜோசியத்தில் ஈர்ப்பு வரும், ஈடுபாடு வரும். இதுவும் சந்திரனுடைய ஒளித்திறனையும் ஈர்ப்பு திறனையும் பொறுத்தது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். அடுத்தது 2 இயற்கை சுபகிரகத்தோட
புதன் சேர்ந்துருக்கணும். ஒன்று பார்த்துருக்கலாம் அல்லது சேர்ந்துருக்கலாம். இப்போ சுக்கிரனோட சேர்ந்துருக்கு, குரு பார்வையில் இருக்குது, ஜோசியம் வரும். ஜோசிய தொழிலாக கொள்ளுவாங்க. எந்த அளவுக்கு சம்பாதிப்பாங்க என்னங்கிறது அவங்க தனிப்பட்ட ஜாதகம் தான். ஆனால் ஜோசியம் வரும், ஜோசியத்தில் சம்பாதிப்பாங்க அப்படிங்கிறத சொல்லலாம். அதனை எடுத்து லக்னத்திற்கோ அல்லது ராசிக்கோ, லக்னத்துக்கோ அல்லது ராசிக்கோ புதன் வந்து 10ஆம் இடத்தோட சம்மந்தப்பட்டிருக்கணும். புதன் வீடோ புதனோ 10ஆம் இடத்தோட இது ரொம்ப லோவான கேட்டகரி. கடைசி பாயிண்ட்டு, இதில் ஏதாவது இருக்கிறவங்க மட்டும்தான் இங்கேயே நம்ம முக்கால்வாசி பேர் இருப்போம். அதில் மாற்றம் கிடையாது. சரி, அதனை எடுத்து சரி இந்த துறையில் இன்றைக்கி டாப் மோஸ்ட் இருக்கிறாங்க, இந்த துறையில் நம்ம ஜெயிக்கலாமா? சில பேர் அண்ணனுக்கு தெரியும், ரத்னகுமார் அண்ணனுக்கு தெரியும், நிறைய ஃபீல்டு ஒர்க்கில் இருக்கிறதுனால அண்ணனுக்கு தெரியும். ஜோசியம் படிக்க வந்துட்டு சத்தியம் சொல்கிறேன், முருகனுடைய அனுகிரகமோ ஒரு பரம்பொருளுடைய அனுகிரகம் இல்லாமல் ஜோதிடத்துறைக்குள்ளே வரவே முடியாது. அது மறுக்க முடியாத ஒன்று. சரி, அது இருக்கட்டும். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, மீடியா வந்ததுலேருந்து ஜோசியத்தை பணத்துக்காக வர்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. இப்போ நான் அதாவது பணம் சம்பாதிக்கணும், ஜோசியத்துக்கு இப்படியே சொல்லுது ஒரு அம்மா, இப்படியே வெளிப்படையாக சொல்லுது, நான் கொஞ்சம் கடன் இருக்குது, எனக்கு ஒரு 13 லட்ச ரூபா கடன் இருக்குது, அடைக்கணும்னு ஜோசியம் கற்றுக்கிட்டங்குது. என்னம்மா எப்படி இது பண்ணுவேன்னா பரிகாரம் பண்ணி நான் சொல்லி சம்பாதிப்பேங்குது. இது எவ்வளவு பெரிய பாவம். இப்போ இல்லை, அந்த அம்மா ஃபீல்டுலேயே இல்லை, துண்டக்கணம் துணியக்கணம் ஓடிடுச்சு. 2 வருஷமாக ஜோசியம் ஜோசியம் ஜோசியம்னு சுற்றிட்டு இருந்த அம்மா இப்போ வேறு ஏதோ கடை வச்சுக்கிச்சு. இது அண்ணனுக்கு தெரியும், கடை வச்சுக்கிச்சு. ஸோ எதுக்காக இதை சொல்கிறேன்னா, பணம் சம்பாதிக்கணும்னு வந்த யாரும் இதில் நிலச்சதில்லை. ஆண்டவனா பார்த்து நிச்சயம் கொடுப்பான். நல்லா ஒன்று யோசிச்சு பாருங்கள். நீங்கள் வாங்க வாங்க வாங்கன்னு போர்டு போட்டால் கூட அந்த 10 ஜாதகம் உங்களை தேடி வந்தால் தான் நீங்கள் ஜோசியர். அந்த அமைப்பு இருக்கான்னு பார்க்கணும். அதுக்கு புதன் நல்லா இருக்கணும். ஜோசியத்தில் காந்தாரி மாதிரி புதன் நல்லா இல்லாமல் எனக்கும் வரணும் எனக்கும் காசு வரணும்னு அடிச்சுக்கிட்டால் அது கண்டிப்பாக நடக்காது. அவங்களுக்கு நல்ல திசை நடக்கணும். அப்போ புதன் எந்த அளவுக்கு வந்து பலமாக இருக்கோ அந்த அளவுக்கு ஜோசியத்தில் நாலேஜ் இருக்கும். சரி, ஜோசியத்தில் நாலேஜ் இருந்தால் பணம் வருமா? கிடையாது. ஏன் கிடையாது சார்? ஜோசியத்தில் ஒரு நான் சொல்லக்கூடாது, அதை எனக்கே என்ன ஒரு 1% தான் தெரியும். ஜோசியத்தில் கொஞ்சோண்டு நாலேஜ் இருக்கிறவங்க கூட துலா ராசிக்கு அப்புறம் விருச்சிக ராசின்னு சொல்ல தெரியாதவங்களாம் பணம் சம்பாதிக்கிறாங்கய்யா. காரணம் என்ன? அவங்களுக்கு ஜாதகம் நல்லா இருக்கு, அவங்க ஜாதகம் நல்லா இருக்கு. ஒருத்தர் சொல்கிறாரு யோனி பொருத்தம் முக்கியம்தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ஒருத்தர் யோனி பொருத்தம் வரவே இல்லை. அவர் கிட்டத்தட்ட இபியில் ஒர்க் பண்ணுறாருனால வெளிப்படையாகவே சொல்லுவேன். இபியில் ஒர்க் பண்ணுறாரு, சேலத்தில் மேக்க இருக்கிறாரு. அவர் பார்த்தீங்கன்னா 10 பொருத்தம் பார்த்தே தன்னோட கதையை ஓட்டிகிட்டு இருந்தார். ஒரு நாள் அதான் நம்ம வசமாக போய் ஏதாவது ஒன்று கேள்வி கேட்போமே, என்ன நீ நிறைய கேள்வி கேட்குற, இன்றைக்கி உனக்கு நேரம் சரியில்லை, நீ கிளம்பு அப்படின்ட்டாரு. போய் உட்காந்தவொடனே கேட்ட உடனே. எதுக்காக இதை சொல்கிறேன்னா, பணம் வர்றதுங்கிறது வேற, அவங்க கர்மா, அவங்களுக்கு இதன் மூலியமாக பணம் வருது. ஏன்னா புதன் நல்லா இருக்குது, அவங்களுக்கு இது நல்ல தசாபுத்தி நடக்குது, அதனால் பணம் வருது. பணம் வருது எப்படி வேணாலும் வரலாம். டீ கடை வச்சவனுக்கு பணம் வருது, டீ கடை வச்சவனா பினாமியாக கூட இருக்கிறாங்க. அந்த மாதிரி எதில் வேணாலும் பணம் வரும். ரோடு போகிறவனுக்கு பணம் வருது, ஹோட்டல் வச்சிருக்கவனுக்கு பணம் வருது, துணி கடை வச்சிருக்கவனுக்கு பணம் எப்படி வேணாலும் வரலாம். ஜோதிடத்தில் பணம் வருமா அப்படின்னா அதுக்கு புதன் நல்லா இருக்கும். புதன் லக்னாதிபதியோடு சம்மந்தப்பட்டிருக்கணும். இப்போ சொன்ன விதிகளில் ஏதேனும் ஒரு விதிகளில் அமைந்திருக்கணும். அதே மாதிரி உங்களுக்கு எந்த திசை வேணாலும் நடக்கட்டும், சூரிய திசை, சந்திர திசை, ராகுக்கு எது வேணாலும் நடக்கட்டும், அந்த திசை உங்கள் லக்னத்துக்கு யோகமா அப்படிங்கிறத பார்க்கணும். அப்படி இருந்ததுன்னா அந்த சமயத்தில் பெரிய அளவுக்கு பீக்கில் போயிடுவாங்க. இதே துறையில் பெரிய ஆளாக வந்தவங்க எல்லார் ஜாதகத்தையும் எடுத்து பாருங்கள், அது அருமையான ஒரு அமைப்பில் போய் உட்காந்துருக்கும். ஒன்றும் இல்லைங்க, ஒரு ஜாதகத்தை பார்த்த உடனே இது ஜாதகம் தேருமா தேராதுன்னு ஒரு பாயிண்டில் சொல்லலாம். எப்படி தெரியுங்களா? லக்னாதிபதிக்கோ ராசி அதிபதிக்கோ வீடு கொடுத்த கிரகம் பலமாக இருக்கும். ரெண்டுக்கும் வீடு கொடுத்தவன் பலமாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அவன் டாப்பாக இருப்பான். அந்தந்த திசையில் கண்டிப்பாக ஜெயிச்சிருவான், ஏதாவது ஒரு வகையில் ஜெயிச்சிருவான். ஸோ ஒரு லக்னாதிபதிக்கோ அல்லது ராசி அதிபதிக்கோ ஒரு கட்டத்தில் வந்து ஒரு கிரகம் ஆட்சி உச்சம் ஆன வீட்டில் இவங்க 2 பேர் போய் உட்காந்துருந்தாங்கன்னா அது ஃபென்டாஸ்டிக்கான ஜாதகம், அது எப்படி எந்திரிச்சு வந்துடும். ஸோ இது ஒன்று. ரெண்டாவது, இது நம்ம ஜோசியத்துறைக்கு சொல்லிட்டோம். அடுத்த பாயிண்ட் வந்து திருமணத்தில் ஒருத்தருக்கு பொருத்தம் பார்க்கணும் அப்படின்னா ஒரு பாயிண்ட் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுங்க. நிறைய பாயிண்ட் எழுதி வச்சுருக்கேன். ஒரு நாள் அண்ணன் எனக்கு சொன்னாருன்னா நான் அந்த திருமண பாயிண்ட்டுகள்லாம் கண்டிப்பாக சொல்லுவேன், ஜாதக அனுகூல பொருத்தத்தின் வாயிலாக. 10 பொருத்தத்தை பற்றி பேசினா நிறைய கான்ட்ரவர்சி வருதுங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் நான் ஒன்று சொல்கிறேன், யாரு தான் பேசுறது? யாராவது பேசணுமில்ல, நம்ம அடுத்த லெவலுக்கும் போகணுமில்ல. மறுபடியும் 10 பொருத்தத்தில் ஏதாவது ஒன்று சொல்லி 10 பொருத்தமும் நல்லா இருந்து அவங்க வாழ்க்கை ஃபெயிலியர் ஆகி போயிட்டா என்ன பண்ணுவீங்க? கண்ணுக்கு தெரிஞ்சு எத்தனையோ பேர் இந்த 11 பொருத்தம் 12 பொருத்தம் எல்லாமே இருக்குது. இப்போ ஆப்பில் போட்டால் கூட நல்லா வந்துடுது, சூப்பர் பொருத்தம், பரணிக்கு கிருத்திக்கும் அமோகமாக இருக்குது, ஒரே மாதத்தில் டிவோர்ஸ் ஆகுது. அப்போ பலன் அங்கே இல்லைன்னு தெரிஞ்சிருச்சுன்னா நீங்கள் வேறு பக்கம் வந்து பலன் சொல்லலாமே, இதில் என்ன போய் மாற்றிக்கிறதுல கஷ்டம் இருக்குது? அதனால் ஜாதக அனுகூல பொருத்தத்தினே கண்டிப்பாக அடுத்த முறை அண்ணன் அனுமதியோடு நான் அது கண்டிப்பாக சொல்கிறேன். உங்களுக்கு ஒரு பாயிண்ட்டை நான் சொல்லிடுறேன் ஷார்ப்பாக.
ஒரு ஜாதகத்தில் இப்போ உங்கள் பெண் வீட்டுக்காரங்க உங்ககிட்ட வராங்க, மாப்பிள்ளையோட ஒரு 5 ஜாதகத்தை எடுத்துகிட்டு வராங்க அப்படின்னா, அந்த மாப்பிள்ளையுடைய ஜாதகத்தில் 7ஆம் இடத்துல தனிச்சு நான் சொல்கிற கிரகம் இருந்தால் எடுக்காதீங்க. ஒரு பொருத்தத்துக்கு ஒரு ஜாதகம் வருதுன்னா அந்த ஜாதகத்தில் தனித்து இப்போ நான் சொல்லக்கூடிய கிரகங்கள் இருந்தால் எடுக்காதீங்க. ஒன்று சனி. சனி தனிச்சு 7ஆம் இடத்துல இருந்தால் திக்பலமாக இருந்ததுன்னா அவங்களுக்கு ஜடக்காரகத்துவத்தை தருவார், ஆயுளை தருவார், விபத்தை தருவார், முரட்டு சுபாவத்தை தருவார், உழைப்பை தருவார். திருமணத்தில் திருப்தி தரமாட்டார், உயிர்காரகத்துவத்தை கெடுத்துருவார். ஏன்? சனி தனித்து நின்னாலும் அந்த இடத்த கெடுக்கும், அதே மாதிரி பார்க்குற இடமும் கெடும். ஆனால் சனி தனிச்சு அந்த இடத்துல நின்றுச்சுன்னா கண்டிப்பாக அதில் நிறைய டிசப்பாயிண்ட் இருக்கும். ஒன்று. ரெண்டாவது சுக்கிரன் தனிச்சு, நான் சொல்லக்கூடிய கிரகங்கள்லாம் தனிச்சு சேர்ந்துருக்கலாம். இப்போ சனி சுக்கிரனும் சேர்ந்து 7ல் இருக்குதா, அது ஒரு விதமான தாரதோஷமாக இருந்தாலும் கூட இதை விட அது பரவாயில்ல. ஆனால் தனிச்சு சுக்கிரன் இருக்கக்கூடாது. ஏன் தனிச்சு இருக்கக்கூடாது? தனிச்சிருந்தா காரகோ பாவனாஸ்தி. அடுத்தது அந்தணன் குரு. குரு தனிச்சு 7ல் நிற்கக்கூடாது, நிஷ்பலமாகவும் இருப்பார். குழந்தைக்கும் பிரச்சனை, வயிறுக்கும் பிரச்சனை, பொருளாதாரத்துக்கும் பிரச்சனை, திருமணத்திலையும் தடை. அந்தணன் தனித்து நிற்கில் அவகீர்த்தி மெத்த உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ குரு தனிச்சு நிற்கக்கூடாது. அடுத்தது சூரியன். சூரியனை சொல்லக்கூடியது பஞ்சனை தோஷம்னு சொல்லுவாங்க. அதையும் நீங்கள் கேர்ஃபுல்லாக வச்சுக்கணும். யாருடைய ஜாதகத்தில் 12, 2, 7 இதில் தனிச்சிருக்குதோ அது கண்டிப்பாக எஃபெக்டை கொடுத்துரும். ஒன்று, இந்த பாயிண்ட் எழுதிக்கோங்க. 4 கிரகம், ஒன்று சூரியன், சுக்கிரன், சனி, குரு. இந்த 4 கிரகத்தில் ஏதாவது ஒன்று தனிச்சிருக்கக்கூடாது. சரி, அடுத்தது இன்னும் ஒன்று. இப்போ எலெக்ஷன் வரப்போகுது. நிறைய பேர் நம்மக்கிட்ட என்ன கேட்பாங்க? எனக்கு பதவி கிடைக்குமா, ஜெயிப்பனா, இதெல்லாம் கேட்பாங்க. இதுக்கு நிறைய ரூல்ஸ் இருக்குது. ஏன்னா ஜெயிக்கிறது ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாது. ஆனால் ராசிக்கோ லக்னத்திற்கோ 10ஆம் அதிபதி நேரடி ஸ்தான பலமாக இருந்தால் அவன் அரசியல்லையோ இல்லது தத்தமது துறைகள்லையோ பதவியை வாங்குவாங்க. ஜோதிடத்திலே ஒரு பெரிய பதவிக்கு வரணுமா, ராசி லக்னத்துக்கு 10ஆம் அதிபதி ஏதாவது ஒன்று ஆட்சி உச்சமாக இருக்கணும், அவன் பெரிய ஆளாக வந்துடுவான். இது ஒன்று. இது அரசியலுக்கு கொண்டு வாங்க. கலைஞருடைய ஜாதகத்தை எடுத்துக்கோங்க. கடக லக்னம், 10ஆம் அதிபதி யாருங்க? செவ்வாய் 7ல் உச்சம். சரி, அப்படியே அவருக்கு என்ன ராசி? ரிஷபராசி. ரிஷபராசிக்கு 10ஆம் அதிபதி யாருங்க? ராசிக்கு 10 சனி உச்சம் அவர் ஜாதகத்தில். அவர் பெரிய போஸ்டிங்கில் 50-55 வருஷமா இருந்தாரா? திருவாரூரே அவர் தான் அப்படின்ற மாதிரி இருந்தாரா? அப்படி ஜெயலலிதா ஜாதகத்துக்கு வாங்க. மிதுன லக்னம். மிதுன லக்னத்துக்கு 10ஆம் அதிபதி யாரு? குரு மூலத்திரிகோண வீட்டில் ஆட்சி. சரி, ராசி என்ன அந்த அம்மாவுக்கு? சிம்ம ராசி. சிம்மத்துக்கு 10 யாரு? சுக்கிரன் என்ன? உச்சம். அப்போ ஒரு ஜாதகத்தில் 10ஆம் அதிபதி ராசிக்கோ லக்னத்துக்கோ பலமா இருக்கு, ஸ்தானம், அவங்க பதவி வாங்க. என்கிட்ட வந்து அரசியல்வாதிங்க ஜாதகம் எல்லாமே அப்படிதான், பினாமி ஜாதகமே அப்படித்தான் இருக்கு, ஆட்டி படைக்கிற ஜாதகமே. இது எல்லாமே அண்ணனுடைய அனுமதியோட சொல்றேன். சரி, அடுத்த முறை கொஞ்சம் சேர்த்து நான் வாங்கி எக்ஸாம்பிள் ஜாதகத்தோட சொல்லிடுறேன். இது ஒண்ணுங்க, இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். சரி, இதோட இதை முடிச்சுக்கிட்டு இதை விட ரொம்ப முக்கியமான சாப்டருக்கு இப்போ தான் வர்றோம். பூரண ஒரு இது அமைப்பு. என்ன ஜாதகமாக வேணாலும் இருக்கட்டும், எப்படி வேணாலும் நல்லா இல்லாமல் போகட்டும், அதுக்கு எல்லாத்துக்கும் விதிவிலக்கு ஒன்று இருக்குது. நம்ம என்னடா நமக்கு அவயோக திசை நடக்குது, அட்டமாதி நடக்குது, கேந்திர கோணத்தில் இருக்குது, எல்லாத்தையும் மாத்திர வல்லமை ஒரு ஆள்கிட்ட இருக்குது. அதுதான் முருகப்பெருமான்கிட்ட தான் சகல வித்தையும் இருக்குது. அதாவது சித்தர்களுக்கெல்லாம் அதிபதி அவர். ஸோ அப்போது முருகப்பெருமானை பிரார்த்தனை பண்ணால் அது கீழே போக வாய்ப்பே கிடையாது. இதே திருச்செங்கோடுங்க, இங்கே வந்து பேசுகிறதுக்கு பெரிய புண்ணியம் பண்ணியிருக்கணும். ஏன்னா கந்தர் அலங்காரம்னே தெரியாத போய் இந்த பாடலை மனப்பாடம் பண்ணி ஒரு 10 வருஷமாக பாடிட்டு வந்தேன். நான் நல்லா இருக்கேன். எப்போ மயில் விருத்தம் படிக்க ஆரம்பிச்சனோ அப்போ விலை உயர்ந்த கார்களில் போயிட்டுருக்கேன். எனக்கு கார் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் விலை உயர்ந்த காரில் போயிட்டுருக்கிறேன். எல்லாரும் அப்படி அன்பாக கூட்டிகிட்டு போகிறாங்க. ஏன்னா எல்லாம் கந்த பெருமானுடைய கருணை. இதே இடத்துல சேந்தனை கந்தனை செங்கோடு திருச்செங்கோடு, சேந்தனை கந்தனை செங்கோட்டு விற்பனை செஞ்சுடர் வேல் வேந்தனை செந்தமிழ் நூல் விரித்தோனை விலங்குவள்ளி காந்தனை கந்த கடம்பனை கார்மயில் வாகனனை சாந்துணை போதும் மறவாத ஒருவருக்கு என்றென்றும் தாழ்வில்லை. தாழ்வே கிடையாதுங்க முருகனை நினைச்சவங்களுக்கு. இப்போ கூட உடம்பு சிலுக்குது. இப்போ இந்த இடத்துல வந்து பேசணுன்னாவே அது முருகன் போட்ட பிச்சை தான். எல்லா இடத்துலையும் நான் பேசுகிறேன்னா அது முருகன் போட்ட பிச்சை தான். ஒரு அர்த்தமே இல்லாமல் இருந்து முருகனை சரணடைஞ்ச ஒவ்வொருத்தரும் நல்ல கதிக்கு தான் உட்பட்டுருக்குறாங்க வரலாறுல. அதனால முருகனை நல்லா பிரார்த்தனை பண்ணுங்க. கந்த புராணம் விளக்கக்கூடிய ஒரே அமைப்பு என்னன்னா, ஆணவம், கண்மம், மாயை, இந்த 3ஐயும் அழிக்கிற சக்தி முருகப்பெருமானுக்கு தான் உண்டு. அதனால முருகனை நல்லா பிரார்த்தனை பண்ணுங்க. அதே மாதிரி இன்னொன்று ரொம்ப முக்கியமான விஷயம், பிரம்மா எழுதின கையெழுத்து தானே படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். காலையிலேருந்து நிறைய பேர் 1ங்கிறாங்க 2ங்கிறாங்க 12ஆம் பாவம் வரைக்கும் எதுதான் நம்பர் சொல்கிறாங்க, ஒன்றும் புரியல. இத்தனை காம்பினேஷன் எப்படி பார்க்கறது? ஒன்றும் வேணாங்க, எல்லாத்தையும் தூக்கி ஒரு மூலையில் போட்டு முருகனை கும்பிடுங்க. சகல கிரகமும் உங்கள் பின்னாடி வரும். இது அனுபவபூர்வமாக நான் கண்ட உண்மை. அதனால முருகப்பெருமான் அதைத்தான் அருணகிரிநாதர் திருச்செந்தூரில் சொல்கிறாரு, செயல்பட்டு அழிந்தது செந்தூர் வயற்பொழில் தேன்கடம்பின் மால்பட்டு அழிந்தது பூங்கொடியார் மனம், அந்த மா மயிலோன் வேல்பட்டழிந்தது வேலையும் சூரனும் வெற்பும்,
அவன் அவன் திருவடிப்பட்டு அழிந்ததே என் தலைமையில் அயன் கையெழுத்தே. பிரம்மா எழுதின கையெழுத்தை மாற்றக்கூடிய வல்லமை கந்த பெருமானுடைய திருவடிக்கு உண்டு. ஒரு நாள் போய் உட்காந்து முருகா இந்த சண்முகர்லாங்க கீழே இங்கே திருச்செங்கோட்டில் அப்போ அண்ணன் பாலசுப்ரமணியன் என்னை கூப்பிட்டுருந்தாரு. அந்தாண்ட மண்டபத்தில் பேச வந்திருந்தேன். போய் காலையில் சாமி கும்பிட்டு வந்தேன். அதை சொல்லி மாலை அது அவ்வளோ பெரிய அனுகிரகம் பண்ணார். அதெல்லாம் சொல்லவே முடியாதுங்க. பக்திக்கு இருக்கிற ஒரு சக்தி வேறு எதுக்குமே கிடையாது. ஒன்று, அதனால் முருகனை நல்லா பிரார்த்தனை பண்ணுங்க. அதே மாதிரி இங்கே அருணகிரி மலைன்னு ஒன்று இருக்குது. யாராவது தெரியலனா கண்டிப்பாக அதை தேடி கண்டுபிடிச்சி பாருங்கள். பரமத்தி வேலூர் போகிற வழியில் இங்கிருந்து 5 கிலோமீட்டரில் ரைட்டில் திரும்பினீங்கன்னா அருணகிரிநாதர் அதிகமாக தொய்ந்து திருப்புகளை எழுதினது, இங்கே முருகன் மேலே பாடினது அருணகிரி மலை, அதுக்கு பேர். கண்டிப்பாக அந்த சாமியை போய் பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க. செந்தூரான் அரைக்கட்டளையில் இருக்கக்கூடிய அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் எல்லாம் வல்ல முருகப்பெருமான் ஆயுள், ஆரோக்கியம், ஐஸ்வர்யம், அதிர்ஷ்டம், அபிவிருத்தியோடு சகலவிதமான சம்பத்துகளையும் அருள வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு, 6 தடம்தோள் வாழ்க, அறுமுகம் வாழ்க, வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க, யானைதன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீர் அடியாரெல்லாம் என்று வேண்டி விடைபெறுகிறேன். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. கந்தனடிமை TM சவுந்தரராஜன், சேலத்தில் 9994555573 9994555573. சரி, நன்றி. செந்தூரான் அறக்கட்டளையினுடைய அவருக்கு முதல் பேச்சு நம்மளுடைய அறக்கட்டளையில் முதல் பேச்சு மாதிரியே இல்லை. ரொம்ப அழகான மாதம் பேசக்கூடிய ஒரு நபர் மாதிரி ரொம்ப அழகாக பேசியிருந்தார். நிறைய கருத்துக்கள் உள்ளார்ந்து கருத்தை கவனித்தால் மட்டுமே ஜோதிடம் எல்லாருக்கும் புலப்படும். யார் ஒருவர் கருத்தை சரியான முறையில் கவனிக்கல அப்படின்னா அந்த ஜோசியர் நம்ம அரகுர ஜோசியர் தான். எப்படின்னா ஜாதக ரீதியாகவே நம்ம என்ன பண்ணுறோம், ஜாதகத்தை பார்ப்போம், ஒரு பலன் எடுப்போம், அந்த பலன் சரியான முறையில் நமக்கு தெரியணும். முதல்ல இவருக்கு இந்த நேரத்தில் இந்த கோயிலுக்கு அனுப்பிச்சா சக்ஸஸ் ஆகும்னு நமக்கு எப்போ நம்ம பார்க்குறோமோ அப்போ தான் முழு ஜோதிடன். நீங்கள் ஐயனார் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வந்துருங்க அப்படின்னா அவன் முழு ஜோதிடன் இல்லை. இந்த நேரத்தில் இந்த ஓரையில் போய் சாமி கும்பிடுங்கன்னு சொல்லணும். இல்லை இந்த திதியில் போய் சாமி கும்பிடுங்க, இல்லை இந்த நாம யோகத்தில் போய் சாமி கும்பிடுங்கன்னு சொல்லணும். அதனால தான் அஞ்சங்கள் தான் பஞ்சாங்கம்னு சொல்கிறோம். திதி யோகம் கரணம் இல்லைன்னா எதுவுமே இல்லை. வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமானது 5 அங்கங்கள் இல்லையெனில் பஞ்சாங்கம் என்பதே இல்லை. நீர், நிலம், காற்று, ஆகாயம், சூரியம்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி 5 பஞ்சபங்களுடைய தயவு இருக்கணும். அப்போ பஞ்சபூதத்தினுடைய ஆசீர்வாதம் இருந்தால் மட்டுமே 1000 வைசியர் திருமண மண்டபத்தில் பேச முடியும், இல்லைன்னா பேச முடியாது. அதான் சொல்ல, நமக்கு பிளஸ்ஸிங்ஸ் இருக்கணும். பிரபஞ்ச போற்றாற்றல் இல்லை அப்படின்னா எங்கேயுமே நம்மளால் ஒரு விஷயத்தை சக்ஸஸ் பண்ண முடியாது. கந்தன் அடிமைன்ற பேர் எல்லாருக்கும் அமையாது. வாரியார் சாமிகள் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் கவனிச்சிங்க அப்படின்னா முருகனுடைய ஒரு முக்கியமான ஒரு செயல் இல்லாமல் அந்த வார்த்தைகள் இருக்காது. ரொம்ப அழகாக பேசுவார். ஆனால் கூர்ந்து கவனிச்சிங்க அப்படின்னா உங்கள் கர்மாவே கிளியர் ஆயிரும். அவரோட வார்த்தைகளை யார் ஒருவர் வாரியாருடைய வார்த்தைகளை கூர்ந்து கவனிக்கிறார்களோ அவர்கள் கர்மா கண்டிப்பாக தீரும். அதே தான் வள்ளலார் மாதிரி தான். யார் ஒருவர் பசி என்பதை அறிந்து செயல்படுகிறார்களோ அவர்கள் வள்ளலார் போல் வாழ்வார்கள். அது மாதிரி தான் வாழ்க்கையில் ஜோதிடம் நமக்கு ரொம்ப முக்கியம். அதை எப்படி கற்றுக்கிறோன்றத முதல்ல பார்க்கணும். அந்த மாதிரி கற்றுக்கிட்ட ஒரு தம்பி தான் நம்ம சவுந்தரராஜன். ஒரு பட்டதாரி, ஜோதிடத்தின் மீது கொண்ட பற்றும் அந்த ஆசையும் அந்த காதலும் தான் அவர் இந்த அளவுக்கு இங்கே கூட்டிகிட்டு வந்து நிப்பாட்டியிருக்கு. இது எப்போவுமே மென்மேலுமா உங்களுடைய ஜோதிட பணி தொடரணும். நிறைய சேவைகள் செய்யணும். மாதந்தோறும் நம்மளுடைய செந்தூரான் அறக்கட்டளையில் உங்களுடைய ஸ்பீச் இருக்கணும். சரிங்களா தம்பி? ஏன்னா பேரை பாருங்கள், TM சவுந்தரராஜன். TMSனுடைய பாட்டுக்கு நம்மெல்லாம் அடிமை. காலையில் 7 மணி ஆச்சுன்னா ஒரு பாட்டை கேட்கலன்னா எந்திரிக்க முடியுமா? அந்த மாதிரி TMSனுடைய வார்த்தைகள் எப்போவுமே கணீர் கணீர் என்று தான் இருக்கும். அதே போல்தான் அன்று ஒரு TMSஐ இசையால் சந்தித்தேன், இன்று ஒரு TMSஐ ஜோதிடத்தின் மூலம் சந்தித்திருக்கிறேன்.
அந்த மாதிரி. ஏன்னா டிஎம்எஸ் எங்கள் மதுரைக்காரருங்க. அதனால தான் அவர் மேலே எங்களுக்கு பற்று. இந்த சவுந்தரராஜன் மீதும் செந்தூரன் அறக்கட்டளை மீதும் ஒரு பற்று. சரிங்களா? சவுந்தரராஜன் அவர்களுக்கு நம்மளுடைய சந்திரசேகரன் ஐயா மற்றும் சங்க நிர்வாகிகள் பொன்னாடை போற்றி கௌரவப்படுத்துவார்கள். ஏன்னா ஒரு 40 வருட ஜோதிட அனுபவம் உள்ளவங்க ஒரு இளம் தலைமுறையினருக்கு பொன்னாடை போற்றி கௌரவப்படுத்துறது ரொம்ப சிறப்பு. சவுந்தரராஜன் ஜாதகத்தில் சந்திரன் நல்லா இருப்பாருன்னு நினைக்கிறேன். 5ல் இருக்கார். அதனால தான் ரொம்பவும் மூற்ற ஜோதிடர். பேரே பாருங்க, அவர் சந்திரசேகரன். அடுத்தாக நீங்கள் பிரபல யூடியூப் புகழ் ஐயா வந்து பார்த்தீங்கன்னா பல தொலைக்காட்சிகளில் பல சேனலில் பேசக்கூடியவர். நம்ம கிங் மேக்கர் ஆஸ்ட்ரோ அகாடமியுடைய நிறுவன தலைவர். அதே மாதிரி ரத்னகுமார் ஐயா வகுப்பு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும், கொஞ்சம் காரசாரமாகவும் இருக்கும். இந்த தடவை எப்படின்னா ஜோதிடத்தை இப்படியும் சொல்லலாம், ஜோதிடத்தை அப்படியும் சொல்லலாம். எல்லாரும் பார்த்துருப்பீங்க ஒரு சேனலில் குற்றம் நடந்தது என்ன அப்படின்ற மாதிரி. இன்றைக்கி அவர் பேசக்கூடிய விஷயம், சவுந்தரராஜன் உங்கள் நம்பர் சொல்லிட்டீங்களா? சவுந்தரராஜனுடைய நம்பர் நோட் பண்ணிக்கங்க.